கிட்ட 3 பேர் இருக்காங்க. அதுல இருந்து நாம வின்னரை செலக்ட் பண்ணி ஆகணும். நாம யாரை செலக்ட் பண்ண போறோம்னு முடிவு பண்றதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கலாமா? என்ன பேசாம இருக்கீங்க? எல்லாரும் ரெடியா கவுண்ட் டவுனுக்கு? சரி, நாம இப்ப கவுண்ட் டவுன் பண்ணலாம். ஓகே, 5 4 3 2 1. அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். இதுல மொத்தம் 5 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2வது 3வது பிரைஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 5 பேரும் எக்ஸலண்டா தான் பண்ணீங்க. இருந்தாலும் யாரு சூப்பரா பண்ணிருப்பாங்க நீங்க யோசிங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். கௌசல்யாவா, லதாவா? சரி, இப்ப கவுண்டர் மறுபடியும் பண்ணலாமா? சரி, இன்னொரு தடவை எனக்காக கவுண்டர் பண்ணலாம். ஓகே, 5 4 3 2 1. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு போகுதுன்னு பார்த்தா கௌசல்யா இருக்காங்க இல்லையா? அக்கா, நான் சொல்லல, நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன் ஜனனி. இவங்கள மாதிரி பகட்டா பேசுறதும் ஆடம்பரமா இருக்கிறதும் இதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது. இந்த சமுதாயத்துல திறமையை விட அலட்டலும் ப்ரொஜெக்ஷனும் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இந்த கூட்டத்தோடலாம் என்னால ஒட்ட முடியாது. வா போலாம். அக்கா அக்கா நீ வா போலாம். அக்கா இருங்கா. ஒரு நிமிஷம் நந்தினி, இருங்க. கௌசல்யா, ஒரு நிமிஷம். நீங்க சூப்பரா எக்ஸலண்டா பண்ணீங்கம்மா. ஆனா நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணி முடிக்கலையே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கௌசல்யாக்கு கொடுக்கலாம்னு தான் கேட்க வந்தேன். நிச்சயம் கொடுக்கலாம், ஒருவேளை நந்தினி கலந்துக்காம இருந்திருந்தா. எஸ், நந்தினி இஸ் த வின்னர். கங்க்ராட்ஸ் அக்கா. ஜனனி, எனக்கு தெரியும் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு. வாழ்த்துக்கள் நந்தினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய மசாலா தான் எங்களோட பேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. உங்களோட கைமணம் ஹோம்லி ஃபீல் கொடுத்துச்சு. சோ நந்தினி இஸ் த வின்னர். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பா உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம். சிவசு சார், நீங்க எடுக்கிறது பெரிய ரிஸ்க். இதுக்கு கமிட்டி ஒத்துக்காது. இவன் வேற, இவனுக்கு என்ன வந்துச்சா? இவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுக்கறது சரியா இருக்காது சார். குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி இருக்கு. மேடம், வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். பட் கான்ட்ராக்ட்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கிளம்பலாம். சார், என்ன சார் இது? இவ்வளவு தூரம் இவங்க எஃபோர்ட் போட்டு வின் பண்ணி காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதத்துல சார் நியாயம் இருக்கு? ஜனனி வேண்டாம் ஜனனி, வா இருங்கக்கா. மேடம், இன்னைக்கு சின்ன லெவல்ல அவங்க சக்சஸ் ஆயிருக்கலாம். ஆனா இவங்களால பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ண முடியுமா? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கா? இவங்களை நம்பி யார் லோன் கொடுப்பா? இங்க பாருங்க நந்தினி, உங்களுக்கு 5 ரூபா பாக்கெட் தான் சரி. அதை தாண்டிலாம் ஆசைப்படக்கூடாது. மிஸ்டர் பத்ரி, ரொம்ப பேச வேண்டாம். இப்ப என்ன கமிட்டி ஒத்துக்காது, அவ்வளவுதானே. ஆனா என் ஹோட்டலுக்கு நான் கான்ட்ராக்ட் தரலாம் இல்லையா? அதை யாரும் தடுக்க முடியாது இல்ல. அது என்னோட முடிவு தானே. உட்காருங்க. இங்க பாருமா நந்தினி, என் ஹோட்டலோட மசாலா கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான்மா.
எங்க செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்தா மசாலா வாங்கிப்பாங்க. சார் அவசரப்படாதீங்க சார். நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். மிஸ்ஸஸ் நந்தினி, வர 10ஆம் தேதி எனக்கு நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்சை டெலிவரி பண்ணிடணும். அதுல எந்த டிலேயும் இருக்கக்கூடாது. உங்க மற்ற தேவைகளுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். மிஸ்ஸஸ் நந்தினி, இது அட்வான்ஸ் பேமெண்ட். இங்கேயே கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. 10,000 ஜனனி. 10,000-ஆ? 10 லட்சம்க்கா? ஆமா 10 லட்சம். ஆமா, ஆல் தி பெஸ்ட்மா. வாழ்த்துக்கள். ஆனா டிலே ஆகாம சப்ளை பண்ணிடணும். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி சார். கரெக்டா கொடுத்துருவேன் சார். ஆல் தி பெஸ்ட். சூப்பர்வைசர் வந்துருச்சு. ஏய் என்னடி எல்லாம் கும்பலா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிறேன். ஆமா எங்க அவ நந்தினி? ஜனனிய கூட தான் காணோம். அவளை விட்டுட்டு இவளை கரெக்டா கேக்குறியலே. நான் நந்தினியை தாண்டி கேட்டேன், பதில் சொல்லு. நந்தினி அவங்க காம்படிஷன் போயிருக்காங்க. எது?